பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 2 கொரிந்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்றும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்கிற அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. மனப்பூர்வமா நம்மை ஏற்றுக்கொண்ட, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை கைவிடாதவராய், நம்மளை வழி நடத்தும்படிக்காய் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்முடைய கர்த்தர். நீ கஷ்டப்படக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, வியாதியோடு இருக்கக்கூடாது, பலவீனத்தில் இருக்கக்கூடாது, மனக்கவலையோடு கூட இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு நம்மை அப்படி அதில் நின்னெல்லாம் விடுவித்து காத்து கொள்ளும் படிக்கன்னு சொல்லும் பொழுது அதுதான் அவர் சொல்லுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எல்லா சூழ்நிலை, எல்லா பாப வழிகளிலிருந்து நம்மளை மீட்டுக்கொண்டு, எல்லா நெருக்கங்களிலிருந்து, வறுமையிலிருந்து, பத்தாக்குறை நம்மளை மீட்டுக்கொண்டு நடத்த அவரால் தான் முடியும். அதுக்கு ஆவி என்கிற அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகும். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.